அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 74வது நாள் அதிகாலை ஜெபத்தை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. எங்களோட இணைந்து ஜெபிக்கிறவங்க கிருபை ஜீசஸ் மினிஸ்ட்ரி முகாந்திரம் யூடியூப் சேனல் மூலமா ஜெபிக்கிற அனைவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில பெரிய மிராக்கிளை கர்த்தர் செய்வார் என்று விசுவாசத்தோட நீங்க அதிகாலை ஜெபத்துல ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்பார், நமக்கு பதில் கொடுப்பார் என்று விசுவாசிங்க. கர்த்தர் பெரிய மிராக்கிளை நம்ம வாழ்க்கையில செய்வார். அல்லேலூயா. நம்ம இந்த நேரத்துல தேவ செய்திக்கு நேரம் கடந்து போவோம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையா செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகள் உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரியா, கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய சத்தத்தை நம்ம கேட்கும் போது இந்த நாட்கள பூமியில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களை அல்லேலூயா அவர் சத்தத்தை கேட்கும் போது, அவர் சத்தத்துக்கு உண்மையாய செவி கொடுக்கும் போது உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. இன்றைக்கு பாருங்க, தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. சகல ஜாதிகள் மத்தியில நம்மள என்னவா இருப்பாரா? மேன்மையாய் வைப்பார். அல்லேலூயா. அப்ப 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் உன்மேல் உனக்கு பலிக்கும். அப்ப ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும் போது நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் இருக்கு. சத்தத்தை கேட்கும் போதுதான் தேவன் நமக்கு ஒரு சத்தத்தையோட நம்மளோட பேசுகிறார். நமக்கு ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம வாழ்க்கையில வைத்திருக்கிறார். இப்பொழுது ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம கேட்க முடியும். அதிகாலையில எல்லாம் அமைதியான சூழ்நிலை இருக்கும் போது அதிகாலையில கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து, அப்பா நீங்க பேசுங்க ஆண்டவரே, நான் கேட்கிறேன், உங்க சத்தத்தை நான் கேட்க வேண்டும் என்று நம்ம ஆண்டவரை கேட்கும் போது நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம். நீங்க எதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க? எந்த ஜெபத்தை நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல விண்ணப்பமா வைத்து கண்ணீர் விட்டு ஜெபித்துக் கொண்டீங்களா, அந்த ஜெபம் கர்த்தர் நம்ம சமூகம் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அதை கேட்டு அவர் சமூகத்துல நம்மளுக்கு பதில் கொடுப்பார். அல்லேலூயா. என்ன பண்ணுவார் ஆண்டவரே? 3ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அல்லேலூயா. நம்ம போகிற இடம் எல்லாம் ஆண்டவர் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அல்லேலூயா. பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார். இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம், இந்த ஆண்டவருடைய கட்டளை, இந்த வேதத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் வாசித்து ரசித்து ருசித்து நம்ம நடக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிப்பாய், நீ வெளியிலும் ஆசீர்வதிப்பாய். அல்லேலூயா. இந்த நாட்களை நம்ம எல்லாரும் ஆசீர்வாதத்தை தான் தேடி ஓடிக்கொண்டிருக்கோம். அந்த ஆசீர்வாதத்தின் பொக்கிஷனே நம்ம கையில காண்ற கொடுத்திருக்காரு. இதை நம்ம டெய்லி வாசிப்போம், தேவனுடைய வார்த்தையை கேட்போம், அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதுல ஒரு வசனம் பாடல்கள் ஒண்ணு இருக்கு, நான் போகும் இடமெல்லாம் நீங்க வரணும், நான் பேசும் பேச்சில் எல்லாம் நீங்க இருக்கணும், நான் அமர இடமெல்லாம் நீங்க அமரணும், நீங்க இல்லாம நான் இல்லையே, நீங்க இல்லாம நான் இல்லையே, என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே. இந்த கட்டளையின்படி கர்த்தர் நம்மை வாழ வைப்பார். God bless you. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.